இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நீங்க மஞ்சள் பூசினீங்களா? அப்புறம் தான் நீங்க கையில வளையல் போட்டீங்களா? இல்ல அதுக்கப்புறம் தான் நீங்க தலையில பூ வச்சீங்களா? சொல்லுங்க. சின்ன வயசுல இருந்து உங்க கூடவே இருந்தது தானே இதெல்லாம். அப்புறம் எப்படி புருஷன் போனதுமே அது எல்லாத்தையும் போக விட்டுறணும்னு சொல்றீங்க? நீ சொல்றதெல்லாம் சரிம்மா. ஆனா பல 100 வருஷமா இதுதானம்மா எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. 100 வருஷமோ இல்ல 1000 வருஷமோ நாம பின்பற்ற ஒரு விஷயம் தப்புன்னா அத தூக்கி வீசிடணும். அந்த காலத்துல புருஷன் செத்தா கட்டின பொண்டாட்டி தீல ஏறி தான் உயிரை விட்டுருக்காங்க. இன்னைக்கு அந்த நிலைமை இருக்கா? அது தப்புன்னு தெரிஞ்சு நம்ம தூக்கி போட்டிருக்கோம்ல. பெரியவங்க சொன்னா விஷத்தை கூட குடிப்பீங்களா? இல்லல்ல. என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்க? ஆமாக்கா, ரெண்டுமே ஒண்ணுதான். இன்னைக்கு இந்த பூவு பொட்டு வளையல் இதெல்லாம் இல்லாம ஒரு பெண் ரோட்ல போனானா நீங்க எல்லாரும் அவளை பார்த்து எப்படி பேசுவீங்க? அபசகுனமா பேச மாட்டீங்க? புருஷனை இழந்தவ வந்துட்டா அவ முகத்துல முழிக்க கூடாது, நல்லது நடக்காதுன்னு தானே பேசுவீங்க. குடும்பத்துல நடக்கிற நல்ல காரியத்துல எல்லாம் அதையே காரணமா காட்டி அவங்கள ஒதுக்கி வைப்பீங்க. ஒரு பெண் தாம் புருஷனை இழக்கிறது பெரிய தண்டனை. அந்த வலிய வாழ்நாள் முழுக்க கழிக்கவே முடியாம அவங்க போராடிட்டு இருப்பாங்க. ஆனா அது கூட சேர்ந்து இந்த சமூகமும் புருஷன் இல்லாதவன்னு குத்தி காட்டி அவளை நடப்பினமா மாத்திடுவீங்கல்ல. இவ புருஷனை இழந்தவன தனிமைப்படுத்த தானே இந்த அடையாளத்தை எல்லாம் அழிக்கிறீங்க. இதெல்லாம் ஆம்பளைங்களோட சிந்தனையில இருந்து உதிச்ச யோசனையா இருக்கும். கண்டிப்பா இப்படி ஒரு பழக்க வழக்கத்தை எந்த பொண்ணும் உருவாக்கி இருக்க மாட்டா. அப்படி ஒரு தண்டனைய நாங்க எங்க அம்மாவுக்கு கொடுக்க மாட்டோம். பாருங்க, மத்தவங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும், அத பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்ல. நாங்க கேள்வி கேட்க மாட்டோம். வீட்டுக்கு வீடு போய் என்னால திருத்தவும் முடியாது. எங்க அம்மா இப்படிதான் இருப்பாங்க.